ஓம் சரவணபவ. முருகப்பெருமானின் வேல் உங்களோடு எல்லா நேரத்திலும் துணை நிற்கும். நீங்கள் அழைத்தால் உங்களுக்காக முருகப்பெருமான் வேல் உங்களை சுற்றி ஒரு கவசம் போல் இருந்து காக்கும். மேலும் உங்களுக்குள்ளே அந்த வேலின் சக்தியான அந்த ஞான சக்தி உங்களுக்குள்ளே இருந்து எந்த விதமான நீங்க முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஞானமாக உணர்த்தும். அப்படி உங்களை எப்பொழுதும் வேல் காத்து கொண்டு இருக்க வேண்டுமானால், எப்பொழுதும் உங்களை சுற்றி அந்த வேலின் துணை இருக்க வேண்டுமானால், எப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் நான் தனித்து விடப்பட்டேன், இந்த உலக பிரச்சனைகளை நான் தனியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது, தனியாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கு, தனியாக ஒரு சூழலை சமாளிக்க வேண்டியுள்ளது என்று எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அந்த வேலே துணையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த வேலை வணங்க வேண்டும். அப்படி அந்த வேலை வணங்கி நீங்கள் உங்களுக்கு துணையாக எந்த நேரத்திலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி வேலை வணங்குவதற்காகவே இருக்கக்கூடிய பாடல்தான் வேல்மாறன். அந்த வேலை வணங்கி அந்த வேலினுடைய ஆற்றலை பெறுவதற்கும் அந்த சக்தியை பெறுவதற்கும் பல பாடல்களை நாம் வேல்மாறலை பார்த்து கொண்டு வந்தோம். அந்த வரிசையில் வரக்கூடிய 12வது பாடல் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் தனித்து இல்லாமல் நம்மை சுற்றி எப்பொழுதும் வேல் இருக்க வேண்டும் என்று நாம் வேலினை அழைத்து வேண்டும் விதமாக அமைந்துள்ளது. சிறு வயதிலிருந்தே நானும் இப்படித்தான் கற்பனை செய்து கொள்வேன். எப்பொழுது நான் தனித்து விடப்பட்டாலும், ஏதாவது ஒரு எதிர்மறையான சூழலை எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் என்னை சுற்றி வேல் இருப்பதாக நினைத்துக் கொள்வேன். ஆரோக்கியம் குறைவாக இருந்தாலும் என்னை சுற்றி வேல் இருந்து காக்கும், புறத்திலிருந்து எதுவும் வந்து என்னை தீண்டாமல் காக்கும் என்று நினைத்துக் கொள்வேன். அப்படி நாம் செய்த கற்பனை எல்லாம் ஒரு பாடலில் இருந்த வரிகளாக இருக்கின்றன. இந்த வேல்மாறல் பாடல், தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையாகும். அதாவது நான் ஒரு பாதையில தனித்து போகின்றேன் அப்படின்னு பாடல். நீங்க இந்த வாழ்க்கைய தனித்து எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும், எந்த ஒரு செயலை ஒரு இறைவு நிலையில ஒரு ஆன்மீக நிலையில நீங்க முன்னேற்றம் அடையணும், அப்ப தனித்து ஒரு விஷயம் செய்யறீங்க, அதுல ஒரு எதிர்ப்பு வந்தாலும், எந்த ஒரு இடத்துக்கு நீங்க தனியா போகும்போது உங்களுக்கு தனிமையில இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனது இடத்தும் என்னுடைய இடது பாகமும் ஒரு வளத்தும் என்னுடைய வலப்பாகத்திலும் இருபுறத்தும், அதாவது எனக்கு முன்புறமும் பின்புறமும் இருபுறமும் அருகடுத்து அப்படின்னா நெருங்கி இருந்து இரவு பகல் துணையாகும். எனக்கு இடப்பக்கமும் என வலப்பக்கமும் எனக்கு முன்புறமும் எனக்கு பின்புறமும் நெருங்கி இருந்து இரவு பகல் எனக்கு துணையாக இருந்து காக்கக்கூடும். எது? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனின் உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அந்த குகன் வேலானது எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையாக இருக்குமா? கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிறீங்க, தனித்து இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பயம் வருது. அப்ப உங்களுக்கு இடது பக்கம் ஒரு வேல், வலது பக்கம் ஒரு வேல், முன்புறம் ஒரு வேல், பின்புறம் ஒரு வேல், அப்படியே நீங்க நடக்கிறீங்க, கூடவே அந்த வேலை நடக்குதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும். அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். வேல்மாறல் மொத்த பாடலுமே நமக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் மனோசக்தியும் கொடுக்கும். நம்முடைய உள் வினையும் அளிக்கும், வெளி வினையும் அளிக்கும், உட்பகையும் அளிக்கும், வெளிப்பகையும் அளிக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி படைத்தது வேல்மாறல். அதில் வரக்கூடிய இந்த பாடல் மிகவும் முக்கியத்துவமான பாடல். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என் உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. அப்படிப்பட்ட அந்த ஞானம் மிகுந்த அந்த பாடலை எல்லாரும் படித்து வேலினுடைய துணை உங்களை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு அந்த வேலின் துணை நிச்சயம் கிடைக்கும். நன்றி.